ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு. ஒரு குட்டி பாட்டு, பழைய பாட்டு. அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான். அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான். என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒன்று தான், தன்மான ஒன்று தான். அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான். அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான். ஈடுல காட்டு ரோஜா, அதை நீங்க பாருங்க. ஈடுல காட்டு ரோஜா, அதை நீங்க பாருங்க. படிக்காம போனதென்ன, என்னையும் பாருங்க, என்னையும் பாருங்க. அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான். அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான். வணக்கம். கொஞ்சமாக தான் பாடியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. அவசியம் தான் ஒன்று சொல்கிறேன். நம்ம இந்த பூமியில் பிறந்தோம். பொண்ணாக பிறந்தாலும் சரி, ஆணாக பிறந்தாலும் சரி, அடுத்த வீட்டு கதையை பேசுகிறதுக்கு இல்லை. நாம் சாதிக்கணும். பூமியில் பிறந்துட்டோம், ஏதோ ஒன்று சாதிக்கணும். சாதிச்சுட்டு நம்மளுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும். சரித்திரமாக இருக்க வேண்டாம், ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒன்று செய்யணும். செஞ்சுட்டு நம்மளோட நினைவுகள் ஒரு 10 பேர் மனசில் நம்ம இருக்கணும். அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். அதனால் நம்ம செய்கிறோம், என்னமோ ஒன்று செய்கிறோம். அதை மற்றவங்க இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அப்படி அசிங்கப்படுத்தி பேசாதீங்க அவங்கள. நம்ம செய்கிறதோ, இப்போ யூடியூப்பில் பாட்டு பாடுறாங்க, ஆடுறாங்க, எல்லாம் என்னென்னமோ செய்கிறாங்க. அது அவங்கவுங்க திறமை. அடுத்தவங்கள பார்க்காதீங்க. நாம் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். வெக்கப்படணும். எதுக்கு வெக்கப்படணும் தெரியுமா? திருடினா வெக்கப்படணும், பொய் சொன்னால் வெக்கப்படணும், கேவலமான முறையில் சம்பாதிச்சா வெக்கப்படணும். நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த முடிவு என்ன செஞ்சாலும், உழைக்கணுங்கிற அர்த்தத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் தப்பே கிடையாது. நம்முடைய மனசு அடுத்தவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதை இந்த காலில் இந்த காலில் விட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். போனால் தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். அதனால் எல்லோரும் பிறப்பு ஒரு பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம். நம்மளோட இறப்பு 10 பேர் மனசில் நிற்கணும். அந்த மாதிரி நம்மளும் இருப்போம். இது அப்துல் கலாம் ஐயா சொன்னது. அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்க, தூங்கும்போதில்ல, முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொன்னார். அது நான் ஏற்கனவே என்னுடைய மனசில் நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் சாதித்ததில்லை. அதுக்காக என்னுடைய முடிவை நான் தோல்வியாக விட்டதில்லை. செய்வேன். இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சாப்பிட்றதுக்குள்ளே வெற்றி அடைஞ்சே தீரணும். ஏழையாக பிறக்கிறது நம்ம தப்பு இல்லை, ஏழையாக செத்தாதான் நம்ம தப்பு. அதனால் நான் சாவறதுக்கு ஒரு நொடி முன்னாடினாலும் நான் சாதிச்சுட்டு சாகணும். அதான் ராகினி, அதான் எம்எஸ் மீனாட்சி ராகினி. ஓகே, பாய். உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.